ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் தான் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு டம்ளர் ஒயிட் கலர் அவல் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட ரெட் கலர் அவல் இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்து 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட குட்டி நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதே டம்ளரில் 2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு மெல்ட் ஆனதும் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து 10 முந்திரி, 10 பாதாம், கொஞ்சம் திராட்சை, 5 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, அவல் இது 3ம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் பாதாம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த கீயில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம குக்கரில் வேக வச்சோம்ல அவல், சிறுபருப்பு, ஜவ்வரிசி இது 3த்தையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை கரைசல் கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் சேர்க்கணும். அப்படி பால் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான ஒரு அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.